ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். நம்ம நாட்டையே சோகத்தில் மூழ்கின நம்ம டெல்லி கார் குண்டு வெடிப்பு பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருந்திருப்போம். இந்த செயலை யார் செஞ்சாங்க, அந்த தீவிரவாதி பேர் என்ன, அந்த அமைப்பு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உமார் இருக்கிறான் இல்லைங்களா, அந்த வெடிகுண்டு தற்கொலை படை தாக்குதலாக செயல்படுத்தினவன், அவனோட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை படை தாக்குதல் அப்படின்றத எல்லாரும் தப்பாக சிலர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது தப்பானது இல்லை. இது ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இந்த இடத்துல தன்னோட உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால இது ஒரு வகையான தியாக தாக்குதல் இது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் தான் டாக்டராக வேலை செஞ்சுட்டு வந்தான் இல்லைங்களா. ஆக்சுவலாக இவங்களாம் ஒயிட் காலர்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, டாக்டராக வேலை செஞ்சுட்டு வந்தப்ப அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஜசீர் பிலால் வாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன். இந்த மாதிரி இருக்கும்போது பேச்சுவார்த்தை மூலயமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அமைதியாகவே இந்த உமாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலன்ஸ் ஆள் மாதிரி தான் காட்டிப்பானா. அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அந்த உமர் பார்த்திங்கன்னா அந்த பையனை 2 இயர்ஸாக பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த தற்கொலை படை தாக்குதலை இந்த பிலால் வாணி இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு 2 வருஷமாக இதுக்குள்ளே அப்படியே திணிக்கிறான். அவனை வாண்டடாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உமார் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டதுனால இவனும் அவனோட கோரிக்கைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சிருக்கிறான். எந்த மாதிரினா அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றது, வெடிமருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த அம்மோனியம் நைட்ரேட்டு, அப்புறம் அந்த பொட்டாசியம், பாஸ்பரஸ், இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் ரேம் மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா, வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறான். ட்ரோன்ஸ் மூலயமா கொண்டு போய் குண்டு போடுற மாதிரி, ஏன்னா வெடிகுண்டுகளை தாங்குற அளவுக்கு ட்ரோன்ஸ் செய்கிற மாதிரி அதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் செஞ்சு காலி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவன் தான் இல்லீகலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஐஏ டீம் ஜாசர் பிலால் வாணியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புல்வாமாவில் இருக்கிற இந்த உமரோட வீட்டை பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸால் தகர்க்கப்பட்டது, வெடிகுண்டு வீசி ராக்கெட் வீசி தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல், பாய்.